இல்லை, அதை நினைக்கும் போது மகன் தூய ஆவியின் கிரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த ஜூன் 12ஆம் தேதி காலை நேர தியானத்துக்காக இன்றைய நாளினுடைய சிறப்பான ஒரு நாள் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் உங்களிலே என்னிலே பெரிய காரியங்களை, அரிய செயல்களை, மாற்றங்களை வலியுறுத்த அழைக்கிறது. பொதுவாக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் என்று சொல்லும்போது தொழிலாளர் தினம் கொண்டாடுகிறோம், ஆனால் அது உழைப்பவர்களுக்கு. ஆனால் குழந்தை தொழிலாளர்கள் அதிகரிக்கும் இந்த நாட்களிலே இந்த தொழிலை நாம் ஒழித்தே ஆக வேண்டும். அனைவருக்கும் இந்த காரியத்திலே ஒத்துழைப்பு வேண்டும். தொழிலாளர் அமைதி என்று சொல்லும் பொழுது உழைக்கின்ற மக்களுக்கு அமைதியை கொடுக்கின்ற வகையிலே இந்த உழைப்பை பிஞ்சு கரங்களிலே, பிஞ்சு முதுகுகளிலே நாம் சேர்க்கிறோம். எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டாலும் இந்த குழந்தை தொழிலாளர் அமைப்பு இன்றும் மாறவில்லை, ஒழியவில்லை. குழந்தையான கையிலே பிஞ்சு கையிலே பிச்சை கொடுப்பது போல கூலியை கொடுக்க வைப்பதும், பறக்கும் பட்டாம்பூச்சிகளுடைய முதுகில் பாரங்களை சுமக்க வைப்பதும் இன்றைய நாட்களில் மாறாத ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே பார்க்கும்போது குழந்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அற்புதமான ஒரு காரியம், குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு என்பது அது திருமறையில் எதிர்க்கும்படியாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு உண்மை. இன்றைய கிறிஸ்தவ வழிமுறையில், கிறிஸ்தவ அடித்தளத்தில் நாம் பார்க்கும்போது இந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கு எதிராக பிறக்கின்ற வன்முறைகள், வேலைக்கு அமர்த்துகின்ற இந்த காரியங்களிலிருந்து பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறோம். இன்றைய நாளில் உலக குழந்தை அமைப்பாக இருக்கின்ற யூனிசெஃப் நிறுவனம் சொல்லுகின்ற காரியம், The Christian Perspectives on Protect Children and Violence and Harmful Protection என்று யூனிசெஃப் நிறுவனம் சொல்லி மையப்பொருளாக வைத்து இந்த நாளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாமும் பிள்ளைகளைப் போல பல்வேறு காரியங்களிலே இன்றைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு குழந்தைகள் என்பவர்கள் எதிர்காலத்தின் தூண்கள் என்றும் எதிர்காலத்தினுடைய சிகரங்கள் என்றும் அழைக்கப்படுகிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 19:14 அவர் சொல்கிறார், இயேசு குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்துகிறார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஒரு உயர்ந்த பொருளை குழந்தைகளுக்கு மரியாதையாக செய்கின்றார். மார்க் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் குழந்தைகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிற இந்த சிறியர்களுக்கு இடரல் செய்கிற எவராக இருந்தாலும் அவர்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிய, இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனையை குழந்தை தொழில் நடத்துகின்ற மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இடையூறு செய்கிற, இன்றைக்கு நாம் எத்தனையோ மீடியாக்களிலே செய்திகளிலே பார்க்கிறோம். குழந்தைகள் மீது வைக்கின்ற பாலியல் வன்முறை. ஒரு சிறு சம்பவத்தில் காணொளி காட்சியில் திடீரென்று தகப்பன் தன்னுடைய மகளை பள்ளிக்கு அழைத்து போகிறான். அழைத்து போகும்போது அவள் சொல்லுகிறாள், அப்பா எனக்கு யூரின் போகின்ற இடத்துல இரத்தம் வருகிறது என்று சொல்லி. அவனுக்கு தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறான். அந்த மருத்துவர் சோதித்து விட்டு குழந்தையை வெளியே அமர சொல்லிவிட்டு தகப்பனிடம் கூறுகிறார், பள்ளியில் யாரோ பிள்ளைக்கு
போதை மருந்தை கொடுத்து, மயக்க மருந்தை கொடுத்து பாலியல் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவளுடைய உறுப்பிலிருந்து உதிரம் கொட்டி கொண்டிருக்கிறது. அவள் வழியிலே வரும்பொழுது கூட அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள், அப்பா எனக்கு எரிச்சலாக இருக்கிறது, யூரின் போகின்ற இடம் என்று சொல்லி. இதை கேட்டு அவன் எரிச்சல் அடைந்து சொல்கிறான். இது போன்ற சம்பவங்களை நாம் அநேகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பின் நாளில் குழந்தைகளுக்கு எதிராக எழும்புகின்ற வயலன்ஸ், வன்முறை, பாலியல் வன்முறை, இவைகளை நாம் எதிர்க்க அழைக்கப்படுகிறோம். எதிர்த்து நிற்க, குரல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிராக சிறு குழந்தைகளை கடத்தி அவர்களை பாலியல் தொழிலும் இன்னும் பல்வேறு விதமாக அவர்களுடைய உறுப்புகளை எடுத்து விற்பனை செய்கின்ற நிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிலையைத்தான் நாம் அடிமைகள் என்று சொல்லி கலாத்தியர் 4:3 நாம் அறியாத போது, குழந்தையை பற்றி அறியாத போது அடிமைகளாக இருக்கிறோம். கொலோசியர் 3:2 பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஐநா சபை கூட குழந்தை பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு குழந்தை தொழிலாளர்களை உலகளாவிய அளவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உலக நாளை 2002 கடைபிடிக்க முடிவு செய்து உலகம் முழுவதும் இந்த நாளை வெளிக்கொண்டு வந்த அரசு, முதலாளிகள், பணியாளர்கள், அமைப்புகள், சிவில் சமூகங்கள், உலகம் முழுவதும் உலக மக்கள் அனைவரையும் இந்த நாளிலே அது ஒன்றிணைக்கிறது. 2015ஆம் ஆண்டு உலக தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீடித்த வளர்ச்சியை இது பெற்றது. SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக புதுப்பித்த உலகை உறுதிப்பாடும் ஒன்றாகும் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளையே, திருச்சபையில் நீயும் நானும் விசுவாசியாக, குருவானவர்களாக, ஆலோசனை சங்கமாக, தன்னார்வ பணியாளராக அழைக்கப்பட்டது எதற்காக? சமூக அநீதிகளிலே நாம் கவனம் செலுத்தி சமுதாய முன்னேற்றத்துக்கு, சிறு பிள்ளைகளுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு, ஈடேற்றத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? வழிவகுக்க, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உழைக்க, பாதுகாக்க, அவர்களை பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். நமது கல்வி நிறுவனங்களில் ஒன்றான பொள்ளாச்சியில் இருக்கின்ற விடுதியிலும் கூட இதே நிலை நடந்ததை நாம் அறிவோம். காரணம், சிறு பிள்ளைகள் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள். சங்கீதம் 127 4-8 பார்க்கும்போது கடவுளால் கிடைக்கின்ற அந்த அற்புத கருணையை, அந்த வடிவத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சிதைத்து கொண்டிருக்கிறோம். பிஞ்சு கரங்களில் கூலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பறக்கும் பட்டாம்பூச்சி முதுகில் நாம் பாரத்தை ஏற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளையின் குழந்தையின் வருமானம் பெற்றோருக்கு அவமானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த நாளில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்புக்கு திருச்சபையாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சுய லாபங்களுக்கும், சுய எண்ணங்களுக்கும், சுய இச்சைகளுக்கும் முதலிடம் கொடுத்து பதவியும் பணமும் மோகமும் சேர்க்கின்ற அந்த நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். திருச்சபை இன்றைக்கு செய்ய வேண்டிய தலையாய பணி சிறுவர் பணி, ஜூனியர் மினிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் சைல்டு கேர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவைகளில் எவ்வளவு தூரம் திருச்சபைகளில் அவேர்னஸ், விழிப்புணர்வு, சிறு பிள்ளைகளுடைய அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு நாம் எதிர்ப்பு அந்த குரல் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறோம். ஆனால் பெயருக்குத்தான் நம்முடைய அமைப்புகள், ஆனால் களத்தில் இறங்கி குழந்தைகளை மீட்டெடுக்கவும், குழந்தைகளை பாதுகாக்கவும், குழந்தைகளுக்கென்று ஒரு வாரியங்களை அமைத்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கவும் இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அழைக்கிறது. சிறு பிள்ளைகள் என்னிடம் வர இடம் கொடுங்கள். இடம் கொடுக்க வேண்டியது திருச்சபையினுடைய குருவானவர்கள், அமைப்புகள், தலைமைகள். ஆனால் நாம் தடை செய்கிற மக்களாக இல்லாதபடி அவைகளுக்கு வழிவிட்டு அந்த குழந்தைகளை கடவுளுடைய ராஜ்யங்களாக, கோபுரங்களாக கட்ட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நோக்கி இந்த சிந்தனையோடு ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே,
குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாகிய இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பதும் விசுவாசிப்பதும் உம்மை ஆராதிப்பதுமே எங்களுடைய தலையாய பணியாக அது மாத்திரமல்ல, ஆனால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலநிலை, பெண் பாலியல் வன்கொடுமை, பெண் அடிமைத்தனம், குழந்தைகள் தொழில் அடிமைப்படுத்துகிற நிலை, இந்த காரியங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து குழந்தைகளை பாதுகாக்க, பராமரிக்க, அவருடைய இறையரசின் பிள்ளைகளாக, கட்டிடங்களாக, கோபுரங்களாக அவர்களை நிறுத்த எங்களில் ஆண்டவரே நல்ல எண்ணங்களையும் நல்ல விழிப்புணர்வும் கட்டளையிடும் ஒன்றான இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.